ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் மரவள்ளிக்கிழங்கு புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்தமாரி சீவி எடுத்துக்கலாம். சீவினதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்தமாரி ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம சீவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கு வந்து 2 கிண்ணம் இருந்தது, அதுக்கு 1/2 கிண்ணம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மாவு எல்லாமே கிழங்கோட நல்லா ஒத்தாப்பில் கலக்கணும். அந்தமாரி கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இந்தமாரி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும். திருப்பி இந்தமாரி உதுத்து விட்டால் இந்தமாரி பூவாக விழணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போகிறோம். இப்போ புட்டு குழாயில் துருவின தேங்காய் துருவலை போட்டு மேலே நம்ம கொஞ்சம் இந்த மரவள்ளிக்கிழங்கு கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு தடவை தேங்காய் துருவல் சேர்க்கணும். அதுக்கு மேலே திருப்பியும் இந்த மரவள்ளிக்கிழங்கு கலவை, அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல், இது வரைக்கும் போட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பில் வைக்க போகிறோம். நம்ம இந்த புட்டு குழாய்க்கு கீழே ஒரு புட்டு கிண்ணம் இருக்கும். அதில் 1/2 கிண்ணம் தண்ணி வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வேகத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களாம் இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நம்ம எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு இதோட மூடியை போட்டு நம்ம அந்த புட்டு பாத்திரத்து மேலே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது வெந்து வரட்டும். மேலே ஆவி வரும். ஆவி வந்துருச்சுன்னா இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா ஆவி வருது மேலே. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இந்தமாரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.